Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தசமபாகம் கொடுக்கிறது இந்த மதகுகளை திறக்கிற ஒரு சாவி போல இருக்குது. அது சொல்றாரு, இதை கொடு, வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன மாட்டேன் என்று என்னை இதனாலே சோதித்து பார் என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்குமே யாருமே நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்க யாரா இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல உங்க நிலையில ஆரம்பிக்கலாம். 100 ரூபாய் சம்பாதிக்கிற ஆள் கூட ஆரம்பிக்கலாம். இதுல பாயிண்ட் என்னன்னா, நீங்க கொடுக்குற 10 ரூபாய் வச்சு ஆண்டவர் வாழ போறது இல்லை. இந்த 10 ரூபாய் உங்களுக்கு ஒரு விதை மாதிரி இது ஒரு பெரிய விளைச்சலை ஏற்படுத்த போது, அது ஏற்படுத்துற விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த தடவை நீங்க விதைக்க முடிகிறது. அதுக்கேற்ற போல திரும்ப விளைச்சல் ஏற்படுகிறது. அதுக்கேற்ற மாதிரி விதைக்க ஆரம்பிக்கிறீர்கள். இப்படி பெருகி கொண்டே போகிறது. இதுதான் இந்த செழிப்பின் ஒரு முதற்படியா இருக்கிறது தசமபாகம் என்பதை நான் நம்புகிறேன். இதை குறித்து, இந்த விதைப்பு அறுப்பை குறித்து எப்படி இதெல்லாம் நடக்கிறது, எப்படி வாழ்க்கையில செழிப்பு உண்டாகிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறேன். 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம் இந்த விதைப்பு அறுப்பு என்கிறது வரும்போது. ஒன்று, God is your source. தேவன் தான் என்னுடைய ஆதாரமாய் இருக்கிறார். மற்றதெல்லாம் ஒரு கருவி, ஒரு மீன்ஸ், ஒரு வழி. என்னைக்கு கர்த்தர் என்னுடைய ஆதாரம் என்பதை நான் உள்ளத்தை ஆழமா ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து அதை நான் என்னுடைய விசுவாசத்துல நான் காண்பித்தேனோ, என்னைக்கு என்னுடைய அந்த பழைய எண்ணங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணேனோ, மக்களை எதிர்பார்க்கிறது, அவங்க கையை இவங்க கையை எதிர்பார்க்கறது நிறுத்தினேனோ, அன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் அற்புதம் நடந்தது என்று சொல்றாரு. $400 7 மடங்கு நான் கொடுத்ததை காட்டில 7 மடங்கு கொடுத்து 24 மணி நேரம் கூட ஆகல என் கையில அது கிடைச்சது. காலையில் 4 மணிக்கு ஒரு ஆளு, என்னைக்குமே கொடுக்காத ஆளு, கொடுக்க மாட்டேன் உட்கார்ந்து இருக்கிற ஆளு, அந்த ஆளு கதவை தட்டி தூங்க முடியாம கொடுத்துட்டு போனார். 2வது திருப்புமுனை சத்தியம் என்னன்னா, give so that it may be given unto you. கொடுங்கள், உங்களுக்கு நாளைக்கு கொடுக்கப்படும்படியாக இப்பொழுது கொடுங்கள். இது 2வது திருப்புமுனை. அவர் சொல்றாரு, ஓரல் ராபர்ட் சொல்றாரு, முதல் திருப்புமுனை கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம் என்கிறது. 2வது என்னுடைய வாழ்க்கையில திருப்புமுனை ஒன்று இருக்குமானால், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ங்கிறத நான் என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு திருப்புமுனை என்று சொல்லுகிறார். ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அதை கண்டு அனுபவிச்சிருக்கிறார். அநேகருக்கு இதை சொல்லி இருக்கிறார். அநேகர் இதை அனுபவித்து பார்த்திருக்கிறார்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே, எல்லாரும் சொல்லுங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அவர் சொல்றாரு, கொடுத்தாதானே உங்களுக்கு கொடுக்கப்படும். இது என் வாழ்க்கையில முன்னால எனக்கு தெரியவே இல்லை என்றார். அவர் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசியா தான் இருந்தவர். அவர் சொல்றாரு, எனக்கு யாரும் இதை சொன்னதே இல்லை, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ங்கிறது எனக்கு விளங்கவே இல்லை. எனக்கு அதுக்கப்புறம் தான் விளங்க ஆரம்பிச்சு. God is my source. கர்த்தர் என்னுடைய ஆதாரமா இருக்கார். கர்த்தர் தான் என்ன ஆசீர்வதிக்கிறார். ஆரிடத்துல தான் வருது எல்லாம். வழிகள் பல இருக்கலாம், கர்த்தர் தான் ஆதாரம். 2வது என்னுடைய வாழ்க்கையில கண்டுபிடிச்சது, நான் கொடுத்தால்தான் எனக்கு கொடுக்கப்படும், கொடுக்காமல் எனக்கு ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாது, வராது. ஒன்றும் கொடுக்காமல் ஒன்றும் வாழ்க்கையில வரப்போகிறது இல்லை என்பதை சொல்றாரு. என் வாழ்க்கையில நான் கண்டுபிடித்தேன். இயேசு சொன்னாரு, வாங்குகிறத காட்டிலும் கொடுக்கிறதே நலம், மேலான ஒரு காரியம். better to give than to receive. ஆனா சாதாரணமா மக்களை பாருங்க. பொதுவா மக்கள்னு எடுத்துக்கிட்டா, கெட்டவங்கன்னு சொல்லல, மக்கள்னு எடுத்துக்கிட்டா எப்படி நினைப்பாங்க? கொடுக்கறது ஆசீர்வாதமா, வாங்குறது ஆசீர்வாதமானா நிறைய பேர் சொல்லுவாங்க, வாங்கும்போது தாங்க நல்லா இருக்குது. அதான் ரியாலிட்டி. வாங்கும்போது தான் நல்லா இருக்குது. இவங்க யாருன்னா கொடுத்து அதன் மூலமா வாங்கினவங்க கிடையாது. அதை வாங்கினாங்கன்னா இப்படி சொல்லவே மாட்டாங்க. கொடுக்கும் போது அது வாங்குறது காட்டிலும் எவ்வளவு நலம் என்று சொல்ற ஒரே ஆள் இருப்பான்னா, கொடுத்தால் தான் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று அறிந்த, அதை அனுபவித்து பார்த்த ஒரு ஆள் தான் அப்படி செய்ய முடியும், அப்படி சொல்ல முடியும். வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே நலம் என்கிறது ஒரு சாதாரண ஆள் சொல்ல முடியாது. இந்த வேதத்தின் காரியங்களை பின்பற்றி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறதை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து பார்த்திருக்கிற மனுஷன் மட்டும்தான் வாங்குகிறதை காட்டிலும் கொடுக்கிறது நலம் என்று நிச்சயமாய் சொல்ல முடியும். ஏன்னா அவன் கொடுத்திருக்கிறான், கொடுத்தது
திருப்பி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியில கொட்டப்பட்டது. அவன் அதை அனுபவிச்சிருக்கிறான். அவனை போய் கொடுக்கறது நல்லதா வாங்குறது நல்லதா கேட்டான்னு சொல்லுவான். அப்பா கொடுக்கறதா நல்லது, கொடுத்ததுனாலதான் இப்படி எனக்கு அமுக்கி குலுக்கி வந்தது என்று சொல்வான். ஏன் கொடுக்க வேணும், ஏன் கொடுக்க வேண்டும் என்றதுக்கு சில காரணங்களை திருதமா சொல்றேன் பாருங்க. ஏன் கொடுக்க வேண்டும்? 7 காரணம் சொல்ல இருக்கிறேன். எத்தனை முடியுதோ அத்தனை சொல்றேன். இப்போ ஏன் கொடுக்க வேண்டும்? 1, கொடுக்கிறது பற்றி ஆழமா சிந்திக்கணும் பாருங்க. ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக ஒரு விவசாயி, பயிரிடுகிற விவசாயி நிலத்திற்கு கொடுக்கிறான். முதலாவது, நிலத்திலிருந்து பிடுங்க முடியாது. ஹலோ, நிலம் ஒண்ணும் கொடுக்காது உங்களுக்கு. நிலத்துக்கு நீங்க கொடுத்தாதான் நிலம் உங்களுக்கு. ஹலோ, அதனால அவன் போய் விதைக்கும் போது எங்கேயோ உள்ள போது என்ன ஆகுமோ தெரியாது அப்படின்னு விதைக்கிறது இல்லை. அவன் கொடுக்கிறது விசுவாசிக்கிறான். அவன் விதைக்கிறது கொடுக்கிறது. அவன் விதைத்து கொண்டே போகிறான். அது பூமி கடியில போகிறது. அது அந்த மண்ணு கீழே போய் அது வேறு கொள்ளுகிறது. பல நாட்கள் இதை காண்கிறதே இல்லை. அவன் இது எங்க போச்சுன்னு அவனுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு உள்ளத்துல ஒரு காரியம் தெரியும். விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த பெரிய பெரிய மரம் எல்லாம் அப்படிதான் வளர்ந்து வந்திருக்குது. யாரோ விதையை விதைச்சு அதன் பிறகு வளர்ந்தவைகள் இவைகள். ஆகவே இது நிச்சயமா வளர நான் பாக்காட்டி கூட அதுல வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அவன் விதைத்து கொண்டே இருக்கிறான். விதைக்கிறவன், நான் சொல்லுகிறேன், பூமிக்கு கொடுக்கிறான் தன்னுடைய விதையை. இதை சாப்பிடலாம, இதை சாப்பிட்டா அன்னைக்கு பசி தீரும். ஆனா விதைச்சான்னா 1000 காலத்துக்கு இவன் பசியா இருக்க மாட்டான். ஏனென்றால் அது ஒரு விளைச்சலை ஏற்படுத்தும். அதுல இருந்து விதைகள் எடுத்து இன்னும் கொஞ்சம் விதைக்கலாம், அது விளைச்சல் ஏற்படும், அதுல சாப்பிடலாம், விதைக்கவும் செய்யலாம். இப்படி 1000 காலத்துக்கு அவனுக்கு குறைச்சலே ஏற்படாது. ஆகவேதான் விவசாயி பூமிக்கு கொடுக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, விவசாயி பூமிக்கு கொடுப்பது போல நான் கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் விளைச்சல் உண்டாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏனென்றால் ஆதியாகமம் 8:22 சொல்லுகிறது, பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் பிரமாணம் ஒண்ணு இருக்குது. இப்படிதான் லா, இப்படிதான் வேலை செய்துன்றாரு. இல்லைங்க எனக்கு வானாங்க, அது பிடிக்கல அப்படின்னா சரின்றாரு கர்த்தர். சரி, தோத்திரம். இல்லைங்க நான் டெய்லி ஒரு 100 அல்லேலியா சொல்ல போறேங்க. சரி சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க, வானம்லாம் திறந்துருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ 1000 அல்லேலியா சொன்னாலும் திறக்க போறது இல்லை. அது எதை செய்யணும்னு சொல்றோமோ அதை செய்யணும். எது என்ன பிரமாணம் அதை கண்டுபிடிக்கணும். அல்லேலியா வேற, இது வேற. இதை செய்யும் போது பெரிய ஒரு வேலை நடக்குது. பூமிக்கு நான் விதைக்கிறேன், பூமிக்கு நான் கொடுக்கிறேன். விவசாயி பூமிக்கு கொடுக்கிறான். நான் கொடுக்கிறது போல விவசாயி பூமிக்கு கொடுக்கிறான். அப்பதான் விளைச்சல் உண்டாகிறது. 2வது காரியம் ஓரல் ராபர்ட் சொல்லுகிறார். 2வது, ஜபம்னா என்ன? கேட்கறது இல்லையா? சாதாரணமா ஜபம்னா கேட்கிறது பொதுவா. ஆனா அவர் சொல்றாரு ஜபம் கூட கொடுக்கறது தான்ற. இதெல்லாம் எனக்கு கண்டுபிடிச்சப்ப எனக்கு ஆச்சரியம் தான். எனக்கு பாருங்க, ஜபத்துல கூட கொடுக்கிற ஒன்று இருக்கிறது. ஜபத்துல என்ன கொடுக்குறேன்னு நான் யோசித்து பார்த்தேன். திருப்புங்க, என்ன கொடுக்கறதுன்னு காமிக்கிறேன். ஜபத்துல there is a giving in prayer. அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம் 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மேக் யுவர் சப்ளிகேஷன் known unto God with thanksgiving அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. அவர் அருமையா சொல்றாரு, in prayer also there is a giving and that giving is thanksgiving என்றார். தமிழ்ல சொல்றேன், ஜபத்திலையும் கொடுக்கிறது ஒண்ணு இருக்குது. ஜபம்னா சும்மா கேட்டு கேட்டு வாங்கிக்கிறது இல்ல. ஜபத்துல என்னத்தை கொடுக்கிறோம்னா ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறோம், நன்றியை நாம் செலுத்துகிறோம். In prayer there is a giving and that giving is thanksgiving. என்னத்துக்கு தேங்க்ஸ் கிவிங்? ஜபத்துல என்ன? ஜபம் தான் கேட்கறீங்க, இப்பதான் கேட்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? அதுக்குள்ள ஏன் நன்றி சொல்லணும்? சொல்லி இருக்குது, ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களால். அப்ப நான் ஆண்டவரத்துல ஒரு தேவையை நான் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது கூட ஃபர்ஸ்ட் ஒரு கிவிங் இஸ் டேக்கிங் பிளேஸ். முதல்ல ஒரு கொடுக்கிறது நடக்கிறது. நல்லா பாக்குறீங்களா? அப்ப ஜபத்துல இந்த ஸ்தோத்திரத்தோட இல்லாத ஜபம்னா அது இன்எஃபெக்டிவ் ஜபமா இருக்குது. ஏன்னா விசுவாசம் இல்லாத ஜபமா இருக்குது. ஸ்தோத்திரத்தோட ஜபம் பண்றோம்னா என்ன சொல்லுகிறோம்? ஸ்தோத்திரத்தை நாம் கொடுக்கிறோம். ஏன்? நமக்குள்ள விசுவாசம் இருக்குது. நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் எனக்காக செய்வார், அதை நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தரை. ஸ்தோத்திரத்தை நான் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரத்தை முதல்ல கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் எதுக்காக ஸ்தோத்தரிச்சேன்னா அதுக்கப்புறம் தான் அதை பெற்றுக்கொள்கிறேன். இருக்கீங்களா? கர்த்தர் எனக்கு இதை மட்டும் செஞ்சுட்டாருன்னா நான் 1000 ஸ்தோத்திரம் சொல்லுவேங்க. அது எல்லாரும் சொல்லலாம். செஞ்சுட்டாருன்னா, சோகமாக்கிட்டாருன்னா 1000 ஸ்தோத்திரம் சொல்றேன். இது பண்ணிட்டாருன்னா நான் இப்படி பண்றேன்.
கர்த்தர் சொல்றாரு ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பம். ஆரம்பமே ஸ்தோத்திரத்துல தான் ஜெபம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்று எல்லா தேவையை சந்தித்ததுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய குறைகளை எல்லாம் போக்குகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நிறைவின் தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரத்தை நாம் கொடுக்கிறோம். எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொண்டு வந்து என்ன பண்ணுது, போடப்படுகிறது. நமக்கு இருக்கீங்களா?